everyone. Welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இந்த புது வருஷத்தோட முதல் வீடியோ ரோஸ் வளர்க்கறதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பத்தி ஒரு மூணு பாயிண்ட்ஸ் பத்தி தான் பேச போறேன். பெரிய வீடியோ கிடையாது. இட்ஸ் a very short and sweet video. நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் பத்தி தான். ஸோ சீக்கிரமா அது என்ன questions எல்லா டீட்டெயில்ஸும் போய் பார்க்கலாம். Let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ரோஸ் பட்ஸ் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அது ரீசெண்டாக வந்த ஒரு காமெண்ட். நிறைய தடவை இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிலருக்கு பதில் சொல்லியிருக்கேன், சிலருக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ்லேயும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் இதோட கம்ப்ளீட் நாலேஜ் இருக்குன்னு தெரியல. ஸோ மறுபடியும் ஜஸ்ட் டு எம்பசைஸ் எதுக்காக நான் பட்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம ரோஸ் பிளான்ட்டில் மொட்டுக்கள் எதுக்கு கட் பண்ணணும், பூ எதுக்கு கட் பண்ணணும், எப்போ கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, புது ரோஸ் செடி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லைன்னா பேர்வுட் ரோஸ் ஆன்லைனில் வாங்கி நட்டுருக்கீங்கன்னாலோ, இந்த செடிகளில் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம அந்த பிளான்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதோட ரூட் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த செடியை வளர வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூ பூக்க விடக்கூடாது. நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, மீடியம் சைஸ் பெரிய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரூட் பால்லாம் டிஸ்டர்ப் பண்ணி ரீபாட் பண்ணி அந்த ரூட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதை ரூட் க்ரோத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹியூமேக் NPK 1261-0 கொடுத்து. ஸோ இந்த டைமில் அதோட வேறு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர வைக்கிறோம். நிறைய பிரான்ச்சஸ் வரணும், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபீட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பூக்க விட்டோம் அப்படின்னா பிளான்ட்டோட நிறைய எனர்ஜி வந்து அந்த பூ மொட்டு வைக்கிறதுலையும் பூத்து பூ விரிகிறதுலையும் அதோட எனர்ஜி போயிடும். ஸோ நம்ம வந்து நிறைய லூஸ் பண்ணுறோம் அந்த செடியில். ஸோ அது வந்து ஒன்றாவது விஷயம். நியூ பிளான்ஸ், யங் பிளான்ஸ், அதுக்கப்புறமா ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பிளான்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டைபேக் ஆன ரோசஸ், இல்லை குச்சி மாதிரி இருக்கிற ரோசஸ், ஹெவி ரெயினில் வந்து லீவ்ஸ் எல்லாம் போய் ஸ்டெம் மட்டும் இருக்குது, அந்த பிளான்ட் மறுபடியும் நம்ம வளர்த்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் வீக் ரோசஸ், இல்லை பெஸ்ட் நிறைய அட்டாக் பண்ணி நம்ம ஃபாலேஜ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நோய் பிடிச்ச வீக் ரோசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரோசஸ்லேயும் நம்ம பூ எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அதுவே இப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மெதுவாக நம்ம அதை வளர வச்சுட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரோசஸ் வந்து நம்ம பூ பூக்க விடக்கூடாது. தட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். அதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட பர்சனலி மெசேஜ் அனுப்புறப்ப நான் சொல்லுவேன், இந்த செடியில் வந்து இப்போ பூ பூக்க விடாதீங்க அப்படின்னு. ஸோ ஃபாலோ தேட். ஓகே. அண்ட் மொட்டு எப்போ கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலரில் புதுசாக வரும் பாருங்கள், அப்படி பிஞ்ச் பண்ணி முள்ளி விடாதீங்க. மொட்டு வந்து மெச்சூர் ஆகணும். அந்த பெட்ரோலோட கலர் வந்து கொஞ்சம் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அப்போ அந்த மொட்டோட அந்த காம்பு இருக்குல்ல, அந்த ஸ்டெம், அந்த ஸ்டாக், அது கூட கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்போது டெட் ஹெட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் பிஞ்ச் பண்ணாதீங்க. எப்போவுமே டெட் ஹெட் பண்ணுறது நல்லது. ஒரு லீஃபோ 2 லீஃப் கீழே போய் கரெக்டாக டெட் ஹெட் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். பாருங்கள், போய் டைம் எடுத்து செக் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம கட் பண்ணும்போது க்ரோத் மறுபடியும் சீக்கிரமாக வரும். அதே இது பிளான் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, இப்போ ஒரு 3 months ஆயிடுச்சு, இனி நான் அதில் பூ பூக்க விடலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும் இல்லையா. ஃப்ளவர்ஸ் அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் பூக்க விடலாம். யூ கேன் என்ஜாய் த ப்ளூம்ஸ். அண்ட் அந்த பூ வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறப்போ அந்த செடியிலே இருந்து அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் பிளான்ட். அப்போது இப்போ ஃப்ளோரிபண்டை எடுத்துக்கிட்டோன்னா 2 நாள் தான் அந்த ஃப்ளவர் இருக்கும், அதோட லைஃப் முடிஞ்சு. அதே இது HD வெரைட்டி ரோசஸ் நிறைய நாள் இருக்கும். ஸோ எந்த டைப் ஆஃப் ரோசஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, அப்போது இது ஒரு ருட்டீனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பூ வாட ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் அது காய விடாமல் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அகேன் நுள்ளி எடுக்காதீங்க, டெட் ஹெட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்தி பிளான்ட், வீக் பிளான்ட், ரோசஸ். அப்போ இந்த ரெண்டுலேயும் பட்ஸ் எப்போ நம்ம டெட் ஹெட் பண்ணணும்,
ஃப்ளவர் எப்போ டெடிகேட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி 2வது கொஸ்டின், அது என்னன்னா, பூ ஏன் பெருசாக பூக்க மாட்டேங்குது, என்னோட ரோஸ் பெருசாக பூக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. கரெக்ட், டைரக்ட் கொஸ்டினே இப்படி தான் வரும், பூ பெருசாக பூக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு பேசிக் அந்த பிளான்ட் சைக்காலஜி, ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த பிளான்ட் ஏன் இப்படி பூக்குது, ஸோ அதெல்லாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் இன்னும் புரியவே இல்லை. செடியோட லீஃப் ஏன் எப்படி இருக்குது, லீஃப் இப்படி இருந்ததுன்னா நான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட ப்ரையாரிட்டி பூ கிடையாது அப்படின்றது. ஸோ நீங்கள் கார்டனிங் டைரி கழிஞ்சு 1 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, எல்லா வீடியோஸும் ஃபுல்லும் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுற நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட பேசிக் வளர்ச்சியிலேருந்து, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து, பிளான்ட்டோட டிசீசஸ் அது என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணுறது, அது கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பூ ஏன் சிறுசாக பூக்குது, நர்சரியில் மட்டும் பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய பிளான்ட் வித் நிறைய பூ நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்க. 30 rupees 40 rupees ரோசஸில் 1 or 2 ஃப்ளார்ஸ் இருக்கும். அதே இது ஃப்ளோரிபண்டா வெரைட்டிஸ்னா சின்ன நார்மல் ஃப்ளார் சைஸில் தான் இருக்கும். ஹெச்டியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் நம்ம ஜாஸ்தி கூடுதல் பார்ப்போம். அண்ட் அது ஃபுல்லி ட்ரீட்டட், அந்த இன்ஆர்கானிக் ஃபீடு கொடுத்து தான் அவங்க அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட ஸ்டெம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு பூ அந்த சைஸ்க்கு பூக்கணும், ஒரு 5 inch சைஸ் ஃப்ளார் வேணும் அப்படின்னா அதோட இலைகள்லேருந்து, இலைகளுக்கே போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி வேர்கள், அதோட ரூட் சிஸ்டம் நல்லா இருந்து நல்ல வளர்ச்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மேலேயும் க்ரோத் நல்லா வரும். அந்த ஒவ்வொரு நிறைய பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸோட சைஸ், திக்னஸ், லீஃபோட சைஸ், லீஃபோட கலர், அது எல்லாம் அந்த பிளான்ட்டோட ஹெல்த்தை நமக்கு சொல்லுது எப்படி இருக்குன்னு. கரெக்டாக? அப்போது ஒரு பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும், அது மேக்ரோநியூட்ரியன்ட், மைக்ரோநியூட்ரியன்ட் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ், அந்த மொட்டு, அந்த காம்பு எல்லாம் ஸ்ட்ராங்காக பெருசாக நீளமாக இருக்கும், பூவும் ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ரோசஸ்க்கு சன்லைட் ரொம்ப முக்கியம். மினிமம் 5 to 6 hours மினிமம் அந்த சன்லைட், ஃபுல் சன் வேணும். மேக்ஸிமம் ஃபுல் டே சன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். 2வது, நம்ம வாங்கி நட்டதுல இருந்து அந்த 3 months ஸ்டேஜ், 6 months, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் போக போக அந்த டைமில் தான் அந்த பிளான்ட்டோட ரூட்டே டெவலப் ஆகுது. அதுலேருந்து நிறைய லேட்ரல்ஸ், சைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்தால் தான் அந்த பிளான்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலோ டிசீஸ் வந்தாலோ ஃபைட் பண்ணுறதுக்கு முடியும், எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அந்த பிளான்ட்டை ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர்ஸ் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பற்றி, ஃபஸ்ட் கொஸ்டினில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபீடு கொடுக்கறது பேலன்ஸ்டாக கொடுக்கணும். மைக்ரோநியூட்ரியன்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், சிலேட்டட் மைக்ரோநியூட்ரியன்ட். அதுக்கப்புறமா நமக்கு மேக்ரோநியூட்ரியன்ட், என்பிகே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்தாலும் சரி, இன்ஆர்கானிக் முறையில் ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம நிறைய டைம் டேபிள், நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரோசஸ்க்கு ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா என்பிகே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அது பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், சிலேட்டட் மைக்ரோநியூட்ரியன்ஸ், 90-90-90 நிறைய காம்பினேஷன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைமும் பிளான்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று ஒர்க் பண்ணலாம். இல்லை பேலன்ஸ்டாக ஒரு பேசிக் ஸ்கெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணாலே பிளான்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஓவர் ஃபெர்டிலைசிங் நம்ம பண்ணினோம்னா பிளான்ட்டை பாதிக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும். பெஸ்ட் பிளான்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்கும் அது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதனால் பேலன்ஸ்டாக தேவையான அளவு மட்டும் ஃபீட் கொடுத்து பிளான்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம குவாலிட்டி ப்ளூம்ஸ், நிறைய ப்ளூம்ஸ் எடுக்கிறதுக்கு மினிமம் 1 year ஆகலாம். அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அதில் நிறைய பூ எடுக்கிறதுக்கு இது பண்ணலாம். பட் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ஒத்துழைக்கணும். பட் நெவர்தலெஸ் பேசிக் பிரின்சிபிள் இதுதான். ரோஸ் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. இது அந்த ஃப்ளவர் சைஸ் சம்மந்தமானது இல்லை, ஜெனரிக்காக நம்ம ரோஸ் வளர்க்குற அந்த மீடியாவோட pH ரொம்ப முக்கியம். ரோசஸ்க்கு ஒரு 6 to 6.5 pH தான் சூட்டபிள். தென் they will grow happily. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்.
pH மீட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம கெமிக்கல் ஃபீட்லாம் ஜாஸ்தி கொடுக்குறோம்ல, அந்த இன்ஆர்கானிக் ஃபீட், அந்த டைம் வந்து அந்த பிஹெச்லாம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டரோட பிஹெச் கூட சில டைம் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கடைசியில் அந்த மீடியாவோட பிஹெச் ரோசஸ்க்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஃபீடு கொடுத்தாலும் அந்த செடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காது, அந்த ரூட்ஸுக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ அது கூட நம்ம கவனிக்கணும். பிஹெச் பற்றி ரொம்ப விரிவாக நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ரோஸ் வளர்க்குறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி ரிலேட்டிங் டு த பிஹெச். நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் ஃபீட் கொடுக்குறீங்க, இல்லை காம்பினேஷன் மாதிரி ஃபீட் கொடுக்குறீங்க என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து நிறைய தண்ணி விட்டு அந்த டெபாசிட்ஸ், இந்த சால்ட் டெபாசிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நிறைய சிந்தட்டிக் ஃபீட் கொடுக்குறோம் இல்லையா, கண்டிப்பாக மீடியாவில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியே தள்ளணும், லீச் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறோன்னா ஒரு 5 மடங்கு தண்ணி ஜாஸ்தி விடணும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணி எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் நம்ம ஃபீட் எதுவும் கொடுக்க வேண்டாம். பிளான்ட் வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் ஆகி வரும்போது தென் வில் ஸ்டார்ட் த ஃபீட் அகேன். ஸோ இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி கொஸ்டின், ஸ்ப்ரேயர் பற்றினது. நிறைய பேர் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபோ ஒரு கருத்து. ஸோ அதனால் இது ரைட் டைம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோடய சேர்த்துட்டேன். நீம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர், அது 2 லிட்டராக இருக்கட்டும், 5 லிட்டராக இருக்கட்டும், 15 லிட்டர் அந்த பெரிய கேன் இருக்குல்ல, எதுனாலும் அதில் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. நான் வந்து அந்த என்னோட பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரில் இது வரைக்கும் நீம் ஆயில் நான் யூஸ் பண்ணல. லாஸ்ட் வீக் நீம் ஆயில் ஃபர்ஸ்ட் டைம் அதில் ட்ரை பண்ணேன். அவுட்புட் வந்து கரெக்டாக இல்லை. அதுவே 16 லிட்டர் லித்தியான் பேட்டரி, ரொம்ப பவர்ஃபுல் மெஷின், அதுலேயே வந்து அவுட்புட் சரியில்லை, அந்த ஃபோர்ஸ் இல்லை. இப்போது எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் 2-3 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரில் நீம் ஆயில் யூஸ் பண்ணோன்னா, இல்லை ஆயில் பேஸ் பண்ண ஏதாவது பெஸ்டிசைட் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோன்னா, அந்த மெஷின் அதாவது உள்ளால் ஆப்ரேட் ஆகுதில்ல, ஓடுதில்ல, அது வந்து அந்த பம்புக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. மற்ற வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீம் ஆயில் வந்து மேனுவல் ஸ்ப்ரேயர் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீனில் இடது பக்கமாக காமிச்சிருக்கேன். ஸோ அதில் நம்ம போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய வருஷமாக நான் அந்த மாதிரி ஸ்ப்ரேயர் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். நீம் ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட கேள்விகளுக்கும் விடை கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஒர்க் ஆன் குட் கான்டென்ட் லைக் திஸ் அண்ட் ஷேர் வித் யூ ஆல். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி க்ரோ அ ரோஸ், ட்ரை க்ரோயிங் அ ரோஸ். என்ன ஹெல்ப் வேணாலும் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to help you. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone. இன்னைக்குள்ள வீடியோவில் இந்த புது வருஷத்தில் இதுதான் முதல் வீடியோ. நம்ம ரோஸ் வளர்ப்பில் கிக்காக இருக்கணுமே இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பற்றி புது வருஷத்தோட டேய் சவுண்ட் போடாதடா, டேய் டோன்ட் போடாத.